இதுக்கு முன்னால் வந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி ஓரளவு சரியாக வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த இந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தாண்டி இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள், அமைப்புகள், கட்சிகள், மீடியாக்கள் இவங்களுக்குலாம் வந்து சில வேற ஒரு ஸ்கேலிங் வச்சுருப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் ஆண்ட கட்சி என்னென்னலாம் பண்ணிச்சு, அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் ஆண்ட கட்சிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, அது மக்கள்கிட்ட எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த 5 ஆண்டுகளில் ஆண்ட கட்சியோட செயல்பாடுகள் மக்கள்கிட்ட எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான முன்வரைவுகளை முன்வைக்கிறாங்க, இந்த அடிப்படையில் மட்டும்தான் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாலலாம் போய் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் அப்போ உள்ள கட்சிகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மனசில் முழுமையாக மறந்து போயிருக்கும். அதனால் இந்த கடந்த 5 ஆண்டுகள் அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகளை வச்சு தான் ஓரளவு வந்து ப்ரெடிக்ஷனில் கொண்டு வருவாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெடிக்ஷனை கூட நம்ம முன்வைக்க முடியாத சூழலில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கடந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சியில் நிறைய அவலங்கள் இருக்குது, சட்ட விதிமீறல்கள் இருக்குது, சட்டமூல சீர்குலைவு இருக்குது, பொருளாதார சிக்கல்கள் நிறையா இருக்குது. இந்த எல்லா மாநகரங்கள்லேயும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அறிவிக்கப்பட்ட இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் அப்படியே போடப்பட்டு எல்லா பக்கமும் குண்டும் குழியுமா இருக்குது. நகரங்கள் முழுக்க, மாநகரங்கள் முழுக்க வந்து குண்டு குழியுமா மக்கள் ரொம்ப சித்திரவதைகள் அனுபவிக்கக்கூடிய சூழலில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆளும் அரசுக்கு, ஆண்ட அரசுக்கு, 5 வருடங்கள் ஆண்ட அரசுக்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அதிருப்தியை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னாலுமே அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியெல்லாம் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்குது.